24 மணி நேர ICU, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். தமிழகத்தின் உச்ச நட்சத்திரங்களுள் ஒருவர், பல லட்சம் ரசிகர்களை பெற்றவர் என்று பல்வேறு புகழ்களுக்குரிய நடிகர் அஜித்குமார் இந்த திரைப்பயணத்தில் 33 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். அஜித்குமாருடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம். பார்க்கிறோம், நடிகர் அஜித்குமார் சினிமா துறையில் கிட்டத்தட்ட 33 வருடங்களை நிறைவு செய்திருக்கிறார். இந்த நிலையில் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதில் சினிமா என்னும் அற்புதமான பயணத்தில் 33 வருடங்கள் நிறைவு செய்தீர்கள், ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை. எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை, அதாவது எண்களின் மீது நம்பிக்கை இல்லை. சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதால் இந்த பயணத்திற்கு முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன். இந்த பயணம் எனக்கு எளிதாக இல்லை. இந்த துறைக்கு எந்த பின்புலமோ அல்லது யாருடைய சிபாரிசு இல்லாமல் தான் நான் நுழைந்துள்ளேன். முழுக்க என் சுய முயற்சியில் மட்டும்தான் நான் சினிமா துறைக்குள் நுழைந்தேன். காயங்கள், மீண்டு வருதல், தோல்வி மற்றும் அமைதி என் வாழ்க்கையில் என்னை பல வழிகளில் சோதித்து, ஆனால் நான் தளர்ந்து போகவில்லை. முயற்சி செய்து மீண்டும் வந்தேன். தொடர்ந்து முன்னேறுகிறேன். ஏனெனில் விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை, அதை பரிசோதித்து அவண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னில் அடங்காத அளவுக்கு வெற்றியும் தோல்வியும் சினிமாவில் பார்த்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் வெற்றி மீது நான் சந்தேகம் கொள்ளும் பொழுது உங்கள் அன்புதான் என்னை மீண்டும் வர செய்துள்ளது என ரசிகர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். இந்த அன்புக்கு என்று உண்மையாக இருப்பேன். இந்த அன்பை எப்பொழுதும் அதாவது இந்த அன்பை எப்பொழுதுமே இறக்க பிடித்திருப்பேன். ஆனால் என் பயணம் சினிமாவுடன் முடிந்து விடவில்லை. மோட்டார் ரேசிங்கில் வேறு விதமான சவால்களையும் எதிர்கொண்டு அந்த டிராக் நீங்கள் யார் என்பதை பொறுத்துதான் மன்னிக்காத, அதற்கு தேவை ரெஸ்பெக்ட், போக்கஸ், கிரிட்டிக். அந்த டிராக்கில் பல முறை ரத்தம் வரும் அளவிற்கு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. என்னை பல முறை தூக்கி எறிந்திருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறேன். இந்த பயணம் விருதுக்காகவோ அல்லது தலைப்பு செய்திகளுக்காகவோ அல்ல. ஒழுக்கம், துணிவு மற்றும் ஒரு குறிக்கோளாக ஏற்படும் வழி எவற்றின் மூலம் என்னை எனக்கே நிரூபித்து பயணிக்கிறேன். வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். அஜித் மோட்டார் ரேசிங் என்ற பெயரில் 2025ஆம் ஆண்டு மீண்டும் விளையாட்டு துறைக்கு மற்றும் நுழையவில்லை. வயது வரம்பு, அச்சம், தடைகள் இதை பார்த்து தங்கள் மீது சந்தேகம் கொள்பவருக்கு உத்வேகம் கொடுக்கும் இந்த விளையாட்டுத் துறையில் நான் மீண்டும் வந்துள்ளேன். நான் இன்று என்னவா இருக்கிறேனோ அது முக்கிய காரணம் என் ரசிகர்கள் அன்பும் ஆதரவும் தான். நன்றி. உங்கள் அன்பை என்னும் சுயலாபத்திற்காக அல்லது தவறாகவோ நான் பயன்படுத்த மாட்டேன் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சினிமா துறையில் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என் நம்பி வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குநர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கார். அதே போல அரசியல் கட்சி தலைவர்கள், அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்திருக்கார். மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியிருக்காரு இந்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய அரசுக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கார். என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலிதான். எல்லா தருணங்களிலும் அவர் என்னுடன் நின்றிருக்கிறார். என் குழந்தைகள் அனுஷா மற்றும் ஆத்விக் இருவரும் என் வாழ்வில் அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள். சமூகத்தின் மீது அக்கறை கொள்ள மனப்பான்மையை என்னை வளர்த்து மறைந்து என் தந்தை PS மணி மற்றும் என் அம்மா மோகை மணி, சகோதரர் மற்றும் என் குடும்பத்தின் அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்திருக்கார். நான் பல சமயங்களில் அதிகம் வெளியே வராமல் பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சினிமா மக்கள் தான் மோட்டார் பந்தயத்தில் முழு கவனம் செலுத்தி உங்கள் மதிக்க மிக்க தவறியதில்லை. என் நிறைய குறைகள் அனைத்தையும் இந்த 33 வருடங்கள் ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பு வைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் எனக்கு என்றென்றும் உண்மையாக இருக்க முயற்சிப்பேன். என் மோட்டார் ரேசிங்கும் உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை. உங்களையும் நம் நாட்டையும் பெருமைப்படுத்துவேன் என நடிகர் அஜித்குமார் குறிப்பிட்டிருக்கார். கடைசியாக வாழ விடு என அந்த அறிக்கையில் கடைசியாக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்த 33 ஆண்டுகால திரைப்பயணத்தில் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் மட்டுமல்ல, பத்மபூஷன் விருது வரை தனக்கு கிடைத்திருப்பதை எல்லாம் மேற்கோள் காட்டி பல தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்டோம்.
மகளிர் நல பிரிவு 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.